கமல் சார் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னாலையும் பர்ஃபார்மன்ஸ்னாலையும் அந்த குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். 70 நாள் வந்து அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப் போட்டு 3 ஹவர்ஸ் மேக்கப் போட்டு சாப்பிட முடியாமல் திருப்பி கலைக்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சீன் வந்து ரோப்பில் தொங்கணும், ரோப்பில் கட்டி தொங்க விட்டோம். ஒரு ஷாட் இல்லை, 4 நாள் எல்லா ஷாட்டும் ரோப்லேயே தொங்கணும். ரோப்பில் தொங்கிட்டே வந்து பஞ்சாபி டயலாக்ஸ் பேசணும், ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. அதுவும் இல்லாமல் ஸ்லோ மோஷனில் எடுத்த சீன். ஸ்லோ மோஷனில் சீன் எடுக்கிறதுனால அவர் முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம். 24 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அந்த சவுண்டை 12 ஃப்ரேம்ஸில் வந்து ப்ளே பண்ணும்போது கிச்சு கிச்சு கிச்சின்னு ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு. அந்த ஃபாஸ்ட்டாக வர சவுண்டுக்கு சிங் பண்ணி அவர் திருப்பி நடிக்கணும். கேமரா ரோல் ஆகும்போது நடிக்கணும், ரோப்பில் தொங்கணும், ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. பத்தாவது கையில் வந்து வரைகிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வேறு கொடுத்தேன். இவ்வளவும் சேர்த்து பண்ணுறதுக்கு இந்தியாவில் இல்லை, வேர்ல்டுலேயே எந்த ஆக்டராலையும் முடியாது என்னால் வந்து அடித்து சொல்ல முடியும். அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பாக நடித்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க.